ஆழ்கடலைப் போல் அமைதியான ஆழங்காண முடியாத மகர ராசி அன்பர்களே, சனி பகவான் தன்னுடைய 3வது பார்வையாக பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதனால் என்ன ஏற்படும் என்றால், புது புது சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். அதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் தம் பெற்றோருக்கு நல்ல பெயரை சேர்க்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு, ஆலய தரிசனம் என்பது அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடுகின்ற காலமாக அந்த காலம் இருக்கும். உடல்நலம் சிறக்கும். ராசி அதிபதி சனி பகவான் என்பதால் 3ஆம் இடத்திலிருந்து அனைத்து முயற்சிகளையும் வெற்றி பெற வைப்பார். கவலை வேண்டாம். சனி பகவான் 7வது பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் இதனால் வரை இருந்து வந்த நெருக்கடிகள் என்பது மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வீடு மனை யோகம் அமைந்து சிறப்பிக்கும். இல்லத்திலே சுபகாரியங்கள் நடந்தேறும். உற்றார் உறவினை வருகினால் இல்லம் மகிழ்ச்சியில் திளைக்கும். தேவையற்ற பேச்சுகளை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தவிர்க்க வேண்டும். திடீர் வரவு, சேமிப்பு உயர்வு என்று தனலாபம் உண்டு. சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் இது நாள் வரை இருந்து வந்த வீண் விரய செலவுகள் என்பது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனதிலே தடுமாற்றம் என்பது குறைந்து சிக்கல்கள் மறைந்து மனம் குதூகலத்தில் ஏற்படுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. 3ஆம் பாவத்திலே அமரும் சனி பகவான் அனைத்து முயற்சிகளையும் வெற்றி பெற செய்வார். மனதிலே புதிய நம்பிக்கை வெளிச்சம் ஏற்படும். அண்டை அயலாருடைய உதவி கிடைத்துவிடும். பெண்கள் தாம் வேண்டிய ஆடை ஆபரணங்களை அடைந்து விடுவார்கள். கணவன் மனைவிக்குள் கருத்தொற்றுமை ஏற்படும் காலம் என்றாலும் அதை தீர்ப்பதற்கு தங்களுக்குள்ளே பேசி முயற்சிக்க வேண்டும். மனைவி வழி உறவிலே சில உதவிகள் கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் என்பது விரிவடையும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சோர்வும் வசதியும் அவ்வப்போது ஏற்பட்டு விலகிவிடும். எனவே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட முயற்சிக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே இதுநாள் வரை இருந்து வந்த சுணக்கங்கள் மாறி சுறுசுறுப்பாய் படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்றுவிடுவார்கள். பயணங்களிலே நன்மை உண்டு என்றாலும் சற்று கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்கள் தாம் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பணி உயர்வு, இடமாற்றம் என்பது நல்லபடியாக அமைந்து கொடுக்கும். வரவு அதிகரித்து செலவு குறையும். பொறுப்புகள் புதியன உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரிகள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவார்கள். நல்ல லாபத்தை காணக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். கூட்டாளிகளிடையே ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடு மறைந்து தொழிலே புதிய ஏற்பாடுகளை பிறக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். விவசாய பணி வெகு சிறப்பாக மேலோங்கும். பயிர் விளைச்சல்கள் பெருகி நல்ல லாபத்தை கொடுக்கும். அபரிதமான விளைச்சல்கள் விவசாயிகளால் மனசந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். கலைத்துறையினர் வாய்ப்புகளை அவர்களை தானாகவே தேடி வரும். கணிசமாய் சேமிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். புது புது சிந்தனைகள் வரவேற்பு பெறுகின்ற காலம் இந்த காலம். அரசியல்வாதிகள் சிலர் பொறுப்பு பதவி கிடைக்க பெறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். பொதுமக்களிடம் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பினை எளிதாக பெறுவார்கள். நம்பிக்கை அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுவிடும். எதிர்காலம் குறித்த பயம் அறவே விலகும். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வழிபாடு சிறப்பு. காக்கைக்கு சாதம் வைத்தல், பைரவருக்கு உணவளித்தல் முதலின இந்த காலங்களில் அவசியமாகிறது. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை முதலிய உணவுகளை கொடுக்க வேண்டும். ஸ்ரீ சனீஸ்வராய நமக, ஸ்ரீ சனீஸ்வராய நமக, ஸ்ரீ சனீஸ்வராய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் தினமும் ஜபித்து வர வேண்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளிலும் பெற்றுத்தர வேண்டி எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.